காட்டுல அன்னைக்கு கிளைமேட் ரொம்பவே நல்லா இருக்கும். விலங்குகள் எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருக்குவாங்க. நீலி பறவை அதோட கணவரோட சேர்ந்து அதோட கூண்டுல ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அதே நேரத்துல அங்க ஒரு யானை நடந்து வருது. அட, என்ன இது? இந்த யானை எங்க இருந்து வந்துச்சு? நம்ம காட்டுல தான் யானையே இல்லையே. ராமு யானை, இதான் அந்த நிலப்பறவை. ஓ, இதான் அந்த நிலப்பறவையா? அப்படின்னு சொல்லி அந்த யானை அந்த மரத்தை தள்ள பாக்குது. என்ன பண்ற நீ? தயவு செய்து அப்படி பண்ணாத யானை, தயவு செய்து அப்படி பண்ணாத. எங்களோட கூண்டு நாசமாயிடும். எவ்வளவு சொன்னாலும் கேட்காத மரத்தை தள்ளிடுது. பாவம், அதோட கூண்ட கூட அது நாசனமாக்கிடுது. அவங்க ரொம்ப துடிக்கிறாங்க. இல்ல, நான் உனக்கு என்னதான் அநியாயம் பண்ண? நீ எதுக்காக இவ்ளோ கெட்ட வேலைய பண்ணி வச்சிருக்க? நான் உனக்கு நேராவே சொல்லிடுறேன், இந்த காட்டை விட்டு நீ ஓடி போயிரு. உன்னால எங்க காட்டுக்கு நிறைய நஷ்டங்கள் ஆகுது. அப்ப அங்க இன்னும் 3 பறவைங்க வந்து அங்க நடந்த எல்லாத்தையும் பாக்குறாங்க. நீ சொல்லு, நிலப்பறவை உனக்கு எப்படி நஷ்டத்தை உண்டாக்குச்சு? நீலப்பறவையை பிடிக்க தூரத்துல இருந்து வேட்டைக்காரன் இங்க வருவான். ஏன்னா இது நகரத்துல நல்ல காசுக்கு போகுது. உன்னை பிடிக்கிறதுக்கு வேட்டைக்காரன் இங்க வரும்போது நடுவில் எங்க காட்டுல அவன் ஓய்வெடுப்பான். எங்க நிறைய பறவைய வேட்டையாடுவான். இது எல்லாமே உன்னாலத்தான் ஆகுது. அதனால ராஜா உன்னை துரத்தி அடிக்க சொல்லியிருக்காங்க. நீ இங்க இருக்கக்கூடாது. உன்னை தேடிக்கிட்டு யாருமே வேட்டைக்கார வரக்கூடாது. வேட்டைக்கார வராம இருந்தா எங்க காட்டுல அவன் இருக்க மாட்டான். இந்த மாதிரி காட்டுவாசிக்க பாதுகாப்பா இருப்பாங்க. அது கேட்ட உடனே எல்லா பறவைகளும் ரொம்பவே கவலைப்படுறாங்க. அதுக்கப்புறம் நீலி கூட ரொம்பவே கஷ்டப்படுது. நான் தினமும் இந்த காட்டை சுத்தி பார்ப்பேன். நீ எங்கேயாச்சும் இங்க இருந்த நான் இந்த காட்டு ராஜாவுக்கு சொல்லிடுவேன். அப்படி சொன்ன உனக்கு மரண தண்டனை கிடைக்கும். நீலிக்கு நிஜமால ரொம்ப சோகமா இருக்கும். அதால முடியாது, அழ ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து ஒரு 12 நாட்களுக்கு அப்புறமா பறவைங்க விலங்குக எல்லாமே சேர்ந்து சந்தோஷமா இருப்பாங்க. அந்த நேரத்துல ராமு ஒரு இடத்துல நின்னுக்கிட்டு இருக்கும். எனக்கு வயிறு முட்டை சாப்பிட்ட வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ரொம்ப நல்லதா போச்சு. அப்ப ஒரு குட்டி பறவை ஒண்ணு வந்து அதோட வயித்து மேல உட்காருது. அந்த பறவை உட்கார்ந்து இருக்கிறத கூட யானைக்கு தெரியாது. அந்த நேரத்துல அந்த யானை அதோட வாயால யானைய ஜோரா கடிச்சிடுது. ஐயோ கடவுளே, என் இடுப்புல ஊசிய குத்துன மாதிரி ஆயிடுச்சு. அதோட வேலை முடிஞ்சதும் அந்த பறவை அங்கிருந்து பறந்து போயிடுது. கொஞ்ச நேரம் ஆன உடனே ஒரு கரடி அங்க வருது. அப்புறம் யானை வலியால துடிச்சிட்டு இருக்கிறத பார்த்த கரடி யானை கிட்ட சீக்கிரமா போய் கேக்குது. அட ராமு அண்ணன், என்ன ஆச்சு உனக்கு? பார்க்க ரொம்ப சோர்வா இருக்க. உன்னோட இடுப்பு நீல வண்ணத்தில் ஆயிடுச்சு. ஏதாச்சும் விஷ சாப்பாடை சாப்பிட்டியா? இல்ல, நான் அப்படி ஒண்ணுமே சாப்பிடல. நான் இப்போவே ஷேர்கானை கூட்டிட்டு வரேன். ஒருவேளை அவங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிடுறான். அவன் அங்கிருந்து போன பிறகு அதே பறவை அவன் பின்னாடியே போய் அவன் மேல உட்கார்ந்து அதுக்கப்புறம் அவனையும் கடிச்சிடுது. கரடிக்கு தலை சுத்த ஆரம்பிக்குது. எனக்கு என்ன ஆகுது? அவனோட உடல் கூட ப்ளூ கலரா மாறிடுது. அவனால கூட வலியே தாங்க முடியாது. இன்னொரு இடத்துல ஜிராஃபே தண்ணி குடிச்சு முடிச்சிட்டு அதோட வீட்டு பக்கமா நடந்து போய்கிட்டு இருக்கும். அதே நேரத்துல பறவை அங்க வந்து அதோட கழுத்து மேல உட்கார்ந்து அத கடிச்சிடுது. அது மட்டும் இல்லாம இப்ப ஜிராஃபையோட நிலைமை கூட மோசமா மாறிடுது. இன்னொரு பக்கம் பகீரா, மானு, கழுகுன்னு எல்லாரையும் கடிச்சு வச்சிருக்கோம். வேற விலங்குகளுக்கு இத பார்த்து ரொம்பவே ஷாக்கா இருக்கு. என்ன நடந்திருக்கோ ஏது நடந்திருக்கோன்னு அவங்களுக்கு புரியவே புரியாது. காட்டு ராஜாக்கு இத பத்தி தெரிஞ்ச உடனே அவரு அங்க இடத்துக்கு வந்து பாக்குறாரு. எல்லாரும் வலியால துடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அவரு இதுக்கான காரணம் என்ன தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு டிசைட் பண்றாரு. நான் இந்த காட்டு ராஜாவா இருந்தாலும் கூட என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. சீக்கிரமா இதுக்கு மருந்தை நான் கண்டுபிடிக்கலனா என் காட்டுவாசிங்க எல்லாமே செத்துருவாங்க. அப்புறம் நான் உயிரோட இருந்து பிரயோஜனமே இல்லாம போயிடும். இவங்க எல்லாருமே பாதுகாப்பா பாத்துக்கோங்க. கூடவே
காட்டுக்கு வர எல்லா மனுஷங்களையும் விலங்குலையும் நீங்க கண்ணு வைங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா இது பெரிய நோய் மாதிரி தெரியல, யாரோ இதை பண்றாங்க போல. எல்லாருமே ஷேர்கான் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டு அவங்க எப்ப திரும்பி வருவாங்க அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருப்பாங்க. அவரும் சில நாட்கள் கடந்த பிறகு வராரு. அங்க பார்த்தா அந்த விலங்குகள் அதே நிலைமையில தான் இருக்கும். அவங்க எல்லாமே ராஜா ஏதாவது பரிகாரம் சொல்லுவாங்கன்னு சந்தோஷமா காத்துக்கிட்டு இருக்கும். ஆனா இது எல்லாமே மேல இருந்து அந்த குட்டி பறவை பாத்துக்கிட்டு தான் இருக்கும். எனக்கு என்ன தோணுதுன்னா நான் தூரத்து காட்டுக்கு போய் ஆகணும். இந்த நோய் பத்தி அக்கப்பக்கத்து காட்டுக்காரங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. அப்ப அந்த குட்டி பறவை அங்க இருந்து ஒரு கல்லு மேல போய் உட்காருது. அட, இவ்வளவு சின்ன பறவை. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். நான் ஒரு குட்டி பறவை. இந்த காட்டுல இருக்க எல்லா விலங்குகளையும் கிடைச்சது நான் தான். ஆனா இந்த மாதிரி நீ எதுக்கு பண்ண? உன்னை நாங்க என்ன பண்ணோம்? கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி இந்த யானை என்னோட காட்டுக்கு வந்துச்சு. அப்புறம் என் அம்மாவோட கூண்டு இருக்க மரத்தை தள்ளிடுச்சு. அம்மாவோட கூண்ட கூட இது நாசனமாக்கிடுச்சு. அது ராஜா சொன்னதுனால நாங்க பண்ணது. சனலத்துக்காக நான் ஒண்ணுமே பண்ணலையே. அதனால நீங்க எதுக்காக அப்படி பண்ணீங்க? ஆனா நீங்க பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு. அதே நேரத்துல நானும் கொஞ்சம் தூரத்துல இருந்து அப்பா அம்மா பேசுறதெல்லாம் கேட்டேன். அப்பதான் நான் யோசித்த கண்டிப்பா உங்க எல்லாரையும் நான் பழி வாங்கி தான் தீருவேன் அப்படின்னு சொல்லி. உங்க எல்லாராலையும் என் அம்மா இப்ப பெரிய ஒரு மலையில வாழ்ந்துட்டு இருக்கா. அவளுக்கு அங்க வாழவே முடியல, ரொம்ப கஷ்டப்படுறா. நீங்க இங்க கஷ்டப்படுறத பார்த்து நான் சந்தோஷப்படுறேன். பிறந்ததுல இருந்து என் வாய்க்கு ஒரு பவர் இருக்கு. என் வாயில விஷம் இருக்கு. யார நான் கடிக்கிறேனோ அவங்க உடம்பு ஃபுல்லா விஷம் பரவும். அதுதான் என்னோட சக்தி. அது கேட்ட உடனே எல்லா பறவைகளும் மற்றும் விலங்குகளும் ஷாக் ஆகுறாங்க. அந்த நேரத்துல ராஜா சொல்றாரு, உங்க அம்மாவை காட்ட விட்டு துரத்துனது என்னோட அண்ணன். இத பத்தி எனக்கு தெரிஞ்சதும் இங்க வந்து காட்ட விட்டு நான் துரத்துனேன். இப்ப இந்த காட்டை நான் தான் ஆள்றேன். உங்க அம்மாவுக்கு அவங்க என்னதான் பண்ணிருந்தாலும் அதுக்கு தண்டனைய நாங்க முதலையே கொடுத்துட்டோம். அது கேட்ட உடனே பறவைக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. என்ன மன்னிச்சிடுங்க, ஆனா எனக்கு இந்த விஷயம் கண்டிப்பா தெரியாது. அதனாலதான் நான் இவங்கள பழி வாங்கினேன். இப்போ சொல்லு, உன் கொக்கால வர அந்த விஷத்தை எப்படி குணமாக்குறது சொல்லு. இதுக்கான ட்ரீட்மெண்ட் அம்மாவோட கையில தான் இருக்கு. அம்மா வந்து இவங்கள தொட்டாலே போதும், இவங்களோட விஷம் எல்லாமே மாயமாயிடும். இவங்க ஆரோக்கியமா மாறிடுவாங்க. நான் இப்பவே போய் அப்பா அம்மாவை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் டிராவல் பண்ணதுக்கு அப்புறமா அது அப்பா அம்மாவை கூட்டிக்கிட்டு அங்க வந்துடுது. நீலப்பறவையே, முன்னாடி இந்த ராஜா உங்களுக்கு என்னதான் பண்ணிருந்தாலும் அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு என் காட்டுவாசிகளை காப்பாத்து. அந்த விஷயம் கேட்ட உடனே நீலி பறவை அவங்க எல்லாரையும் அதோட வாயால தொட ஆரம்பிக்குது. அவங்கள தொட்ட உடனே அவங்களோட காயம் எல்லாமே மாயமாயிடுது. அவங்க எல்லாரும் குணமானதை பார்த்த உடனே ராஜாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. நீலப்பறவையே, உன் கூட நாங்க உடைச்சு போட்டோம். நாங்களே அதை கட்டித்தரோம். நீ குடும்பத்தோட இங்க நிம்மதியா வாழலாம். என்ன, நான் சரியா தானே சொன்னேன்? சோட்டு பறவை ரொம்ப சந்தோஷப்பட்டு எப்படின்னு சொல்லுது. கண்டிப்பா ஷேர்கான், நீங்க ராஜாவா இருக்க இந்த காட்டுல இருக்க எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அணிலிருந்து நீலி பறவையோட குடும்பம் எல்லாருமே சேர்ந்து அதே காட்டுல இருப்பாங்க. அவங்க ரொம்பவே சந்தோஷமா இருப்பாங்க. அன்பு பிள்ளைகளே, நமக்கு கஷ்டம் வந்தப்ப அதுக்கான சரியான பரிகாரத்தை நம்ம தேடணும். அதை விட்டுட்டு நம்மளுக்கு அநியாயம் பண்ணவங்களை பழி வாங்குற அப்படின்னு சொல்லி நம்ம கிளம்ப கூடாது.